அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 மறுதேர்வு டிஎன்பிஎஸ்சி தேர்வு விருது போக்கை கண்டித்து 200 பேர் கையெழுத்துல ஜனாதிபதியிடம் தேசிய மனித உரிமைகள் கழகம், கவர்னர், பிரைம் மினிஸ்டர், இப்ப பிரசிடென்ட் ஜனாதிபதி அவர்களுக்குத்தான் அரசியலமைப்பின்பால் உருவாக்கப்பட்ட இந்த டிஎன்பிஎஸ்சி அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு மட்டுமே உண்டு. அவர்களை அப்பாயின்ட் பண்ணக்கூடியது மேபி கவர்னராக இருக்கலாம். பட் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் ஜனாதிபதிக்கு தான் உண்டு. ஜனாதிபதி நினைச்சா அவங்களை பதவியை விட்டு தூக்கலாம். இதுல எல்லா முகாந்திரமும் இருக்கு. அவங்க இர்ரெகுலாரிட்டிஸ் நடத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லா முகாந்திரமும் ஜனாதிபதிக்கு 200 பேர் கையெழுத்து போட்டு அனுப்பின லெட்டர்ல அந்த பெட்டிஷன்ல இருக்கு. இது உகந்த முறையில் ஜனாதிபதி கையில போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க கேட்கிற கேள்விக்கு டிஎன்பிஎஸ்சி பதில் சொல்லிதான் ஆகணும். நம்ம கேட்டா சொல்ல மாட்டாங்க, டிவிக்காரங்க கேட்டா சொல்ல மாட்டாங்க, எதிர்கட்சிகள் கேட்டா சொல்ல மாட்டாங்க, யாரு கேட்டா சொல்ல, பட் ஜனாதிபதி கேட்டா சொல்லிதான் ஆகணும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் 200 பேர் கையெழுத்து போட்டு ஜனாதிபதிக்கு மனு அனுப்பியிருக்கிறார்கள். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ என்ன மனு அப்படிங்கிறது பார்ப்போம். டு ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ராஷ்டிரபதி பவன், நியூ டெல்லி. ஜாயின்ட் பெட்டிஷன் ஃப்ரம் 200 ஆஸ்பிரண்ட்ஸ். 2 பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல as the constitutional head of the state, we appeal to you to use your powers to order. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தின் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு தலைவர். ஏற்கனவே நம்ம சொன்னதுதான், எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் சரியில்லை, சிலபஸ் கொஸ்டின் பேப்பர் சரியில்லை, எக்ஸாம்ல இரெகுலாரிட்டி இருந்திருக்குது, கொஸ்டின் பேப்பர் மால் ப்ராக்டிஸ் இருந்திருக்குது, ஆன்சர் சீட்ல மால் ப்ராக்டிஸ் இருந்திருக்குது, இன்சஃபிஷியன்ட் எக்ஸ்ட்ரா டைம், போதுமான டைம் கொடுக்கல மாற்றுத்திறனாளிகளுக்கு, அவங்களுக்கு சரியான வசதி பண்ணி கொடுக்கல. ஸோ இதனால 2 பேர் இறந்து போயிட்டாங்க. மாணவர்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான அடிப்படை உரிமை பாதிக்கப்படுகிறது. அரசியலமைப்பு விதி எண் 21, அவருடைய எஜுகேஷன். ஓகே. ஸோ எங்க டிமாண்ட் என்ன, நீங்க எங்களுக்கு உரிய நீதி கொடுக்கணும், இறந்து போனவங்களுக்கு நீதி கொடுக்கணும், நிதி கொடுக்கணும், மாற்றுத்திறனாளிகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா சரியான டைம் கொடுக்கணும். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி செய்ய தவறியது. டிஎன்பிஎஸ்சி செய்ய தவறியது. அவர்கள் ஒரு இர்ரெகுலாரிட்டி ஈடுபடுறாங்க, மால் பிராக்டிஸ் ஈடுபடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு ஜனாதிபதிக்கு உரிமை உண்டு. இந்திய அரசியலமைப்புல அதற்குண்டான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஜனாதிபதி இதெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹை லெவல் கமிட்டி, என்கொயரி கமிட்டி வேணும், எக்ஸாம் கேன்சல் பண்ணணும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு சிலபஸ்ல என்னென்ன எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கிறாங்க எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் என்ன வச்சாங்களோ அதே தான். ஸோ இது தொடர்பாக பத்திரிகைகள் செய்திகள், டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் ராஜ் அவர்கள் எக்ஸாமினேஷன் சம்பந்தமா அவர் சொன்ன கருத்துக்கள், அதற்கு முரண்பாடாக டிஎன்பிஎஸ்சியே அளித்த ஒரு சில பதில்கள், பாலிமர் செய்தி, சத்தியம் செய்தி, தினமலர் செய்தி, தினத்தந்தி செய்தி, டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்க அப்படின்னா கொடுத்த விளக்கம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தேர்வு எழுதிய பெண் எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணி தான் வந்துச்சுன்னு அவங்க கொடுத்த ஒரு யூடியூப் வீடியோ. எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், திரு அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் பாப்புலர் யூடியூப் சேனல்ஸ், சும்மா 1-2 சாதாரண யூடியூப் சேனல் கிடையாது, பாப்புலர் யூடியூப் சேனல்ஸ், பொக்கிசம், மாயம் ஸ்டுடியோஸ், ரெட்பிக்ஸ். ஸோ இவங்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா திமிரா என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க அதையும் கொடுத்துருக்காங்க. அப்படித்தான் கேட்போம், அப்படிதான் செய்வோம், என்ன செய்வீங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதையும் இணைத்திருக்கிறார்கள். டிஎன்பிஎஸ்சி பதில் ஓகே. அப்புறமா சிஎம் செல்லுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் தேர்வாளர் போன் பண்ணி பேசியிருக்கிறார். அதாவது சிஎம் எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் பதில் இல்லைங்கிறதுனாலதான் உங்களுக்கு அடுத்தடுத்த கமிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் அவங்க போறாங்க. சிஎம்க்கு யூடியூப் பேசினது எல்லாமே. அதுக்கப்புறம் இது தொடர்பா பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பெட்டிஷன், அதாவது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், கிருஷ்ணகிரி மாவட்டம், சேலம் மாவட்டம், கோவை மாவட்டம், மதுரை மாவட்டம்,
அப்புறமா வந்து சென்னை போராட்டம், ரொம்ப முக்கியமா தஞ்சாவூர் போராட்டம் முதல் ஆரம்பிச்ச ஒரு போராட்டம். ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக அப்புறம் ட்விட்டர் ட்ரெண்டிங், ட்விட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே 4வது இடத்தில் இருந்த ட்ரெண்டிங், இந்தியாவில் 4வது இடத்தில் இருந்த ட்ரெண்டிங். அப்புறம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு நம்ம அனுப்பின மனு தொடர்பான அந்த கிளிப்பிங்ஸ், இறந்து போனவங்க 2 பேர். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன உண்டோ, இந்துக்களுக்கு எதிராக பேசினது, அப்புறம் 200 பேர் கையெழுத்து. ஸோ எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா ஜனாதிபதி அளவுக்கு அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து நடவடிக்கை எடுக்க முகாந்திரம் உள்ளது. ஸோ ஜனாதிபதி வரைக்கும் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. இதுக்காக விசாரணை நடக்கும். இது சும்மா வந்து வேற வேலையை தேவையா கொடுக்குறாங்க அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் விசாரணை நடக்க தான் செய்யும். நீங்க எக்ஸாம் வச்சு ரிசல்ட் பப்ளிஷன் வேலை கூட அனுப்புங்க. ஜனாதிபதி என்கொயரி வரும்பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கு உண்டான காரணம் விளக்கம் எல்லாமே கேட்கப்படும். நமக்கு வேணா பதில் சொல்லாம இருக்கலாம், ஹைகோர்ட்டுக்கு பதில் சொல்லாம இருக்கலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பதில் சொல்லாம இருக்கலாம், ஜனாதிபதிக்கு பதில் சொல்லாம இருக்க முடியாது. ஸோ கான்சிக்வன்சஸ் என்ன இருக்குது, என்ன ஆகுது எல்லாமே போக போக பார்க்கலாம். நன்றி.